எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. கும்பராசி உறவுகளே, ரொம்ப வித்தியாசமான முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இன்றைக்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாக இருந்தாலே எவனும் மதிக்க மாட்டான். அதுவும் வித்தியாசமாக ஏதாவது யோசிக்கிறோம்னா சுத்தமாக மதிக்க மாட்டான். ரூல்ஸு பேசுனா நம்மளெல்லாம் ரூல்ஸு அம்பிங்கிறான். அம்பியாக இருந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தவன் தப்பு பண்ணுறான் சார் அவன் அப்படின்னு யார்ட்டையாவது போய் கும்பராசி சொன்னீங்கன்னா, இந்த பாரு அவன் தப்பு பண்ணுறது எனக்கு தெரியும், கண்டுக்காமல் போ, இல்லை உன்னை கழட்டி விட்டுருவேன்னுவான். சரி, ஒருத்தர் தப்பு பண்ணுறான், எதையாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா, வார்த்தையை விட்டதுக்காக தண்டனை கும்பராசிக்கு தான். தப்பு பண்ணவனுக்கு தண்டனையே கிடையாது. அப்போ கும்பராசிக்காரவங்க ஒரு சொல்லக்கூட சொல்ல அதிகாரம் இல்லாதவர்கள், அதிகாரம் அற்றவர்கள் சார். ஒரு வார்த்தையில் கூட கிடையாது. இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க, புஷ்பா பார்ட் 1. அதில் இந்த பொண்ணு பார்க்குது, உங்களை தான் பார்க்குது, காதலிக்குதுன்னு சொல்லுவான். ஒரு சும்மா ஒரு என் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுடா அப்படின்னு இந்த கதாநாயகன் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் கும்பராசிக்காரவங்க சில இடத்துல கேட்பாங்க, ஒரு சும்மாவாவது நல்லா இருக்கேன்னு சொல்ல, என்னை பாராட்ட. இதை செய்ய மாட்டாங்க.
ஏன்னா உங்களுடைய சிந்தனையே அவங்களுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க உங்களை கேவலமாக பார்க்குறது, நக்கலாக பார்க்குறது, காமெடியனாக பார்க்குறது, துணை நடிகராக பார்க்குறது, இதுதான் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். உங்களை ரொம்ப இழிச்ச வாயாக பார்க்குறது, இன்னும் அழகாக இப்படி சொல்லலாம். எல்லா வேலையும் இது சொல்லுவாங்க, சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, சமையல் பண்ணிவிடுவாங்க, எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து போட்டுடுவாங்க. இதை நம்ம தான் தேய்க்கணும். பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை கவுத்துட்டு அப்புறமா வீடு பெருக்கி வாசல் பெருக்கி அப்புறம் துணி துவைச்சி அதை காய போட்டு, ஆனால் அந்த சமைச்சவங்க சொல்லுவாங்க நான் சமைச்சிட்டேன் அப்படின்வாங்க. இப்போ இதில் என்னென்னா அந்த கும்பராசிக்காரவங்க தான் அந்த 2வது ரகம். சமைக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, மாதிரி முடியாத வேலையெல்லாம் நம்மள்ட்ட தலையில் கட்டிடுவாங்க. சமூக நலம் எதுக்கு? இந்த கும்பராசிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தான். 4 பேர் நல்லா இருக்கணும், வட்டாரத்தில் நம்ம முக்கியமான மனுஷனாக திகழணும், இப்படி ஒரு எண்ணம். இதுலேயே இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு தானாக பேசுனா 100 வார்த்தை வரும், எழுதி பேசுனா 1 வார்த்தை வராது. ஆனால் பல பேர் அப்பட்டமாக எழுதி கொடுத்து பேச சொல்லுவாங்க, இப்படி பேசு, இப்படி இரு அப்படின்வாங்க. இது கும்பத்துக்கு ஒத்தே வராது. கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை. அவனை அந்த வரான் பாருங்கள், அவனை பார்த்தா ஏன் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்காம இருங்கன்னுவான். இவனுக்கு மரியாதை கொடுக்குறத தவிர வேறு எதுவுமே தெரியாது கும்பராசிக்கு. அவனை பார்த்து வணக்கம் நடுவான், அதை அவன் பார்த்துருவான், நீ எப்படி அவனை பார்த்து வணக்கம் வச்ச அப்படின்வான். என்னடா ஒரு வணக்கம் வச்சது பிரச்சனையா? வணக்கம் வைக்கிறது என் கொள்கை, வணக்கம் வைக்கக்கூடாதுங்கிறது உன் கொள்கை, உனக்கு நேரம் வணக்கத்தை வச்சு தொலைச்சி விட்டேன், என் கொள்கை என்னால் மாற்றிக்க முடியல, இப்படி யோசிக்கக்கூடியவர்கள். அதனால் உனக்கு நேரம் வணக்கம் வச்சதுக்காக தண்டனை அவங்க கும்பராசி அனுபவிப்பாங்க. தனித்துவமான பழக்க வழக்கங்கள் நல்லா வெளியில் தெரியும். ரொம்ப தனியாக கும்பராசிக்காரவங்க தெரிவாங்க, எப்பயுமே நல்ல மனுஷனாக தெரிவாங்க. ஏன்னா ஒரே கெட்ட கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது கண்டிப்பாக தெரியும்ல. அதேமாரி வாதாடுவதில் தர்க்கம் செய்வதிலும் கெட்டிக்காரர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் தோற்று போடுறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஜெயிச்சா படுற வேதனைக்கு தோற்றே போயிடலான்னு தோற்று போயிடுவாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்மளை கங்கணம் கட்டி அடிப்பாங்க பாருங்கள், வச்சு வச்சு அடிப்பாங்க. ஒரு ஜெயிப்பு தான் ஜெயிச்சிருப்போம், ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு இப்போ 100 தோல்வியை கொடுப்பான், 100 கெட்ட பேரை கொடுப்பான். இதுக்கு நான் தோற்றுக்கிறேன்டா, உனக்கு நான் தோற்கணும் அவ்வளோதானே, நான் தோற்றுக்கிறேன் அப்படின்னுவான். உணர்ச்சியற்ற யதார்த்தமான மனிதராக காட்சியளிப்பார்கள். இதுதான் கும்பத்தோட ஸ்பெஷல். சார் இவ்வளோ திட்டுனா சார் உங்களுக்கு உணர்ச்சியே இல்லையா அப்படின்னா, திட்டன்னு தெரியுதுடா, என்ன பண்ணுறது, உணர்ச்சி பட்டு என்ன பண்ண முடியும், திருந்த போறியா, நீ திருந்த போகிற அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க தோணும். அதை கூட கேட்க மாட்டாங்க கும்பராசிக்காரர்கள். தெரியுதா அப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுடைய பலம் என்னன்னு? அதே நேரத்தில் உலகத்தில் நம்மளை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க நம்ம தான் அப்படிங்கிற எண்ணமும் கும்பத்துக்கு உண்டு. அதேமாரி தனிமை, இந்த உலகத்தில் அதிகமாக தனிமையில் வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். எப்படியோ தனிமை அவங்கள போட்டு வாட்டிடும். எல்லோரும் கூட்டமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க, கும்பம் மட்டும் தனியாக நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல கும்பத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கும்பத்துக்கு அது தெரியாது. இதுதான் கும்பராசிக்காரர்கள். மற்றவர்கள் தங்களை வித்தியாச பிறவின்னு ஒதுக்கிறத நினச்சி ரொம்ப வருந்துவாங்க. நம்ம நிறைய கும்பராசிக்காரவங்களை மட்டும் குடும்பத்தில் உள்ளவங்க அழகாக ஒதுக்கிடுவாங்க, நிறைய இடத்துல ஒதுக்கிடுவாங்க. இது கும்பராசியால் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு மனித நேயம் இருக்குது, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இருக்குது, ஆழ்ந்த அன்பு இருக்குது. ஆனால் இருந்தும் ஏன் எனக்கு எப்பயுமே ஒரு சோகம், ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன் எல்லார்கிட்டேருந்து நான் விலகி இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது, எல்லோரும் ஏன் என்னை விளக்குறாங்க அப்படின்னா, உண்மையாக சொல்லப்போனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள் திணறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாததுனால சில இடத்துல பொங்கி எழுந்துடுறாங்க, அதனால் இவங்களை ஒதுக்கிடுறாங்க. ஸோ இப்போ கும்பராசிக்கு இருக்கிற பிரச்சனையும் கும்பராசி தான், அவங்களோட மனசு தான். இந்த உலகத்தோடு அவங்க என்ன பண்ணணும், கெட்டவனோடு கெட்டவன் மாதிரியே இருக்கணும். கெட்டவன்கிட்ட போய் ஏன் கெட்டவனாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சரி, எதையாவது மனசில் உள்ள ஒரு விஷயத்த சொன்ன ஒருத்தன் திருந்துவானேன்னு நினச்சி சொல்லுவாங்க, அவன் திருந்த மாட்டான், வருந்தவும் மாட்டான். அதுவும் தனக்கு நெருக்கமானவங்க தன்னை விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. அது அவங்களால தாங்கிக்கவே முடியாதது கும்பராசியால். ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த ஷோக்காகவோ மற்றவங்களுக்காகவோ காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க கும்பராசியை. இதில் கும்பராசி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவர்கள்.
அதனால தான் கும்பராசிக்காரர்கள் பல இடங்களில் மகிழ்ச்சி இல்லாமல் தவிப்பார்கள், மகிழ்ச்சியானவர்கள் போல் நடிப்பார்கள். உறவுகளே, நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே மேன்மையானவர்கள் தான். இன்னொருத்தவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு தரம் சான்றிதழ் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. கேடுகட்ட உலகம், நயவஞ்சக உலகம். பாராட்டணுன்னா பாராட்டும், கீழே போட்டு தள்ளணும்னா கீழே போட்டு தள்ளிடும். எல்லாருக்கும் கை தட்டணும், எல்லாத்துக்கும் சிரிக்கணும், ஏமாலியாக இருக்கணும். இதுதான் உலகம் விரும்புது. இதையே வாழ்ந்து வாழ்ந்து கும்பமும் பழகி போயிடுச்சு. இடையில ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கும்பத்தை இது உடனே தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு பல பேரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் பிடிக்கலைனாலும் கும்பராசிக்காரங்க ஒரு காலம் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு உறுதுணையாக தூணாக இருப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்களை ஒதுக்கிறதையே பல பேர் வேலையாக வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் புரிந்து வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நாளையை பற்றி யோசிக்காதீங்க, நேர்த்தியை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கான தினம். இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஹரே ராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ராம 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 ராமன்னு சொல்லுங்கள், கஷ்டம் விலகிடும். இந்த ஜீவன் இந்த நிமிடத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா நீ சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடு, தூங்குகிற நேரத்தில் தூங்கு. இன்னொருத்தர் நினைக்கவே நினைக்காது. என்னைக்கு இன்னொருத்தவரை உங்கள் மனதில் நினைக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு கஷ்டம். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அப்படியே நினச்சாலும் வெளிப்படுத்திக்காதீங்க, முடிச்சுக்கங்க. உங்களோடு வச்சு புதைச்சிருங்க சில விஷயத்தை. என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல். ஒரு விளக்கு எரியணுன்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.